Accounting equation approaches la illustration 2 and 3 நம்ம solve பண்ண போறோம். We are going to solve under accounting equation approach. Accounting equation approach la we are aware about that asset is equivalent to capital and liabilities. Capital and liabilities. Capital and liabilities. Okay, நான் இந்த ஈக்குவேஷன் அப்படியே போட்டுக்கிறேன். Clear? We may have n number of assets within. When it comes for the capital, we have only one capital, and in the case of liability also we may have n number of liabilities. Liabilities la n number of liabilities are possible. Always remember the summation of assets should be equal to the liabilities and capital. Illustration number 2. Started business with cash. Number 1, first case. Started business with cash ன்னு சொன்னால் cash உள்ளார வருது. ஸோ கேஷ்னு ஒரு அசெட் இருக்குது. யார் கொடுத்தா? ஓனர் கொடுத்தாரா தேர்ட் பார்ட்டியா? ஓனர் கொடுத்தார். ஓனர் கொடுத்தாருன்னா அது எப்போதுமே கேபிட்டல். அப்போ நமக்கு கேஷ் வந்துச்சு அண்ட் கேபிட்டல் வந்துச்சு. ஸோ பிஸ்னஸுக்கு வந்த அமௌண்ட்டு என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ், கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு, கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட். பிஸ்னஸுக்கு ஒரு 80,000 ரூபாய் பணம் வந்துச்சு. அந்த வந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னால் ஓனர். அப்போ ஓனருடைய காரணமாக இருந்துச்சுன்னா அது கேபிட்டல்னு போட்டுக்கிறோம். இஸ் இட் ஓகே? அசெட்ஸில் சோ மெனி அசெட்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அசெட்ஸ் வந்துடுச்சு நமக்கு. கேபிட்டல் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இதுக்கப்புறம் லைபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஒரு காலம் ஓப்பன் பண்ணிட்டே போயிடலாம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அர்த்தம் அசெட் ஷுட் பி ஈக்குவல் டு தி கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். அஃப்கோர்ஸ் நமக்கு கரெக்டாக டேலி ஆயிடுச்சு. ஸோ வி காட் 80,000 rupees கேஷ், 80,000 rupees கேபிட்டல். குட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ். குட்ஸுக்கு யூஸ்வலாக என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். த டேர்ம் இஸ் ஸ்டாக். கிரெடிட்லேருந்து வந்துச்சுன்னா பார்ட்டி பேர் கிரெடிட்டார்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். யாராவது நமக்கு பொருளை சும்மா கொடுத்தார் பணம் வாங்காமல் அப்புறமேட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அந்த பீரியட் வரைக்கும் அவர் பேர் கிரெடிட்டர். ரைட், கிரெடிட்டர். ஸோ குட்ஸு கிரெடிட்டர். ஸ்டாக் கையில் இருந்தால் சொத்துப்பா, அசெட். ரைட். ஸோ நவ் வி ஹாவ் நியூ அசெட். இன்னொரு அசெட் வருது, ஸ்டாக். இது வரைக்கும் இல்லாத அசெட். எனக்கு தெரியல என்னென்ன அசெட் வரும்னு, அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு வரேன். இல்லைன்னா என்னென்ன அசெட் வர முடியுங்கிறத நீங்கள் எடுத்தோன்னே எழுதிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. And new thing comes here which is creditors. Creditors na third party. நம்ம பொருளை வாங்கணும் இன்னும் பணம் தரலன்னா third party. அவங்களுக்கு பேர் liability. Right? Outsiders liability. Clear? I hope so you could understand this one. We have the second account. So goods purchased. எவ்வளோ அமௌண்ட்டு? 10,000. அப்போ 10,000 ரூபாய் ஸ்டாக் அதிகமாச்சு. நோ கேஷ், பணம் தரல. கேபிட்டல் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. கிரெடிட்டார் அதுக்கு நான் அப்புறமேட்டு தரேன்னு சொன்னேன்ல, அந்த பார்ட்டிக்கு நான் 10,000 ரூபாய் தரணும். அதர்வைஸ் he has given me liable அர்த்தம். It comes under liability. Is it clear? I hope so you could understand this one. After this, what is the total we have? இதுக்கு பிறகு 10,000 ஸ்டாக்கு, 80,000 ரூபாய் கேஷு. ஆக மொத்தம் நமக்கு அசெட் சைடில் எவ்வளோ இருக்குது டோட்டலாக? 10 + 80 90,000 rupees இருக்குது. We have 90,000 rupees. லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. இட் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். கிரெடிட்டர்ஸ் ஒரு 10,000. இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டி சைடில் எவ்வளோ இருக்குது? இது ஒரு 80 கேபிட்டல், லைபிலிட்டிஸ் ஒரு 10. வேறு எந்த லைபிலிட்டிஸும் இல்லை. ஆல்வேஸ் ரிமெம்பர் இது ரெண்டு சேர்த்தா இது வரணும், வந்திருக்கு. கிளியர்? அசெட்ஸ் எல்லாம் குரூப் பண்ணிட்டேன். தேர்ட் ட்ரான்சாக்ஷன் பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். தேர்ட் இன்னொரு அசெட் வருது நமக்கு. என்ன அசெட்டு? ஃபர்னிச்சர்னு ஒரு அசெட் வருது. ஓகே, ஃபர்னிச்சர். ஸோ வி கெட் த ஃபர்னிச்சர் ஹியர். ஃபர்னிச்சர்னு புது அசெட்ஸ் ஒரு 6,000 ரூபாய்க்கு வந்திருக்குன்னா அசெட் சைடில் போடுங்க. அதனால் என்னாச்சு?
ஃபர்னிச்சர் இருந்துச்சுன்னா கேஷ் வெளியே போயிருக்கும். அப்போ அந்த கேஷ் எவ்வளோ இருக்கீங்க 80 இருக்கா இல்லையா? ஸோ we have 80,000 rupees here. ஓகே, இங்கே போட்டுக்கிறேன் நான். ஓகே, ஸோ I'll write here furniture purchased. ஸோ ஃபர்னிச்சர் 6,000 வந்துச்சு. கேஷ் குறையும். 80,000 இருக்குல்ல, அதுலேருந்து 6,000 ரூபாய் வெளியே போயிடுச்சு. இப்போ 74 குறைஞ்சி போச்சு. ஸ்டாக் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். ஸ்டாக் ரிமைன்ஸ் ஆஸ் இட் இஸ். அப்போ அசெட் சைடில் உள்ளதை ஆட் பண்ணிங்கன்னா 6 + 10 + 74 is equal to 90. 80 + 10 90. Also we have the same. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா this value should be equal to this plus this. Okay, third one is also over. The transaction number 4, paid creditors. Paid creditors. Creditorsக்கு பேமெண்ட் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட்டு? paid to creditors 8,000 rupees. அப்படின்னா இந்த கிரெடிட்டார்ஸ் 10,000 தர வேண்டியது இருந்துச்சு. 8,000 கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா 2,000 குறைஞ்சிச்சு. உனக்கு எவ்வளோ தரணும்? 10,000. இந்த 8,000 2,000. அப்போ 8,000 போச்சு இல்லை, அது எதுலேருந்து குறையும்? 2 இடத்துல இருக்கணும். ஒன்று இந்த சைடு, இந்த சைடில். அப்படி இல்லைன்னா டேலி ஆகலைன்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அது கேர்ஃபுல்லாக இருங்க. கேஷ் 74லேருந்து 8,000 கொடுக்கணும். அப்போ 66,000 will be the balance. ஃபர்னிச்சர் 6,000 எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸ்டாக் எந்த சேஞ்சஸும் பண்ணல. கேபிட்டல் எந்த சேஞ்சஸும் பண்ணல. கிரெடிட்டார்ஸ் மட்டும் 10லேருந்து 8,000 கொடுத்ததுனால 2,000 குறைஞ்சிச்சு. இப்போ 82,000 rupees இந்த லைபிலிட்டி சைடு. லைபிலிட்டி சைடில் 82,000 இருக்குது. அசெட் சைடில் இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா எவ்வளோ வருது? 82,000 இருக்குது. ஸோ அசெட் சைடு இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டிஸ் ஆல்வேஸ். Okay, for each and every transaction you can cross check the total being 82,000 rupees and the total in the cash capital and the capital is means creditors is also 82,000 rupees. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வரலாம். Is it okay? இதுதான் accounting equation approach. Okay, then illustration number 3. எத்தனை அசெட் இருக்குன்னு தெரியல, இதில் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ்னா கேஷ் கேபிட்டல் 2 அக்கௌண்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். Purchased goods for cash, goods in a stock, so cash stockum. Okay, sold goods for cash costing rupees 10,000 for 15,000. sold goods na goods cash, goods na namak theriyum stock nu vechikalam. 10,000 மதிப்புல அது 15,000 சேல் பண்ணால் அதோட இம்பாக்ட் we gain 5,000 rupees. அது பேர் ப்ராஃபிட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் 3 அக்கௌண்ட் இருக்குது. சொன்னேன் இல்லையா, ஒரு அக்கௌண்ட்டில் 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒரு டெபிட், ஒரு கிரெடிட் ஈக்குவலண்ட். பெனிஃபிட்ஸ் கிவன், பெனிஃபிட் ரிசீவ். அது இல்லாமல் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் குட்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. நம்ம வாங்கின குட்ஸோட ஒர்த்து 10 சோல்டு ஃபார் 15 சொன்னால் we gain another 5,000 rupees. அந்த 5,000 பேர் ப்ராஃபிட். ஸோ 3 அக்கௌண்ட் இருக்குது. ப்ராஃபிட் அக்கௌண்ட், ஸ்டாக் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். ரைட், எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெய்ட் ரெண்ட் பை கேஷ். அப்போ ரெண்ட் ஒன்று இருக்குது, கேஷ் ஒன்று இருக்குது. ஓகே, ரெண்ட் ஒன்று இருக்குது, கேஷ் ஒன்று இருக்குது. அப்போ அசெட் என்னென்ன இருக்குது? கேஷ் அசெட்டு, கேபிட்டல் லைபிலிட்டிஸ், ஓனர்ஸ் லைபிலிட்டிஸ் இல்லை கேபிட்டல்னு வச்சுக்கோங்க அதை. ஓகே, குட்ஸு வந்து ஸ்டாக் இல்லையா, அது அசெட்டு, கேஷ் அசெட். குட்ஸு வந்து ஸ்டாக், அதாவது இது அசெட்டு, கேஷ் வந்து அசெட்டு. அப்போ ப்ராஃபிட்ஸ் ஆர், கவனிங்க, எக்ஸ்பென்சஸ், இன்கம், ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே, ப்ராஃபிட் ஆர் லாஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறீங்கன்னா ஓனருடைய அக்கௌண்ட்டில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க. தீஸ் ஆர் கோயிங் டு பி ஆடபிள், தீஸ் ஆர் கோயிங் டு பி டிடக்டபிள். அவ்வளோதான் ஓனர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில். அதனால் ரெண்ட்டுங்கிறது எக்ஸ்பென்சஸ் கோயிங் டு பி அட்ஜஸ்டட் இன் கேபிட்டல். ப்ராஃபிட்டுங்கிறது நமக்கு இன்கம் லைக் அது ஆடபிள் டு தி கேபிட்டல். ஸோ அது பேர் கேபிட்டல் தான். அப்போ என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது? கேபிட்டல் அண்ட் கேஷ். கேபிட்டல் அண்ட் கேஷ். கேஷ் வந்து அசெட், அசெட்டில் கேஷ் அசெட். ஓகே, குட்ஸுக்கு பேர் ஸ்டாக். ஓகே, கிளியர். குட்ஸுக்கு பேர் ஸ்டாக். ரெண்ட்டு, சேலரி பெய்டு, எலக்ட்ரிசிட்டி பெய்டு, வேஜஸ் பெய்டு, கேரேஜ் பெய்டு, வாட் எவர் இட் மேபி, அதெல்லாம் நமக்கு எக்ஸ்பென்சஸ். எதில் போய் ஆட் பண்ணிவிடுவீங்க? கேபிட்டலில் போய் ஆட் பண்ணிவிடுவீங்க, மீன்ஸ் டிடெக்ட் பண்ணிவிடுவீங்க. லெஸ் ஃபார் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இன்கம் ரிசீவ் ஆகுது, ஏதாவது இன்கம், வாட் எவர் த இன்கம், கமிஷன் ரிசீவ்டு,
அடிஷ்னல் இன்கம் ரிசீவ். சும்மா இருக்கிற இடத்துல ஒரு 2 நாள் லெட் அவுட் பண்ணுறேன், வாடகை விடுறேன், பணம் வருது, இதெல்லாம் இன்கம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்தால் வில் பி ஆடபிள். ஸோ இன்கம் ஆர் ப்ராஃபிட் வில் பி ஆடபிள். இதெல்லாம் கேபிட்டலில் தான் போய் சேரப்போகுது. ஸோ இப்போ இந்த கொஷனில் இல்லஸ்ட்ரேஷன் 3ல் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல்னு சொன்னால் கேபிட்டல் இருக்குது, கேஷ் இருக்குது, 2 அக்கௌண்ட். கேஷ் இருக்குது, கேபிட்டல் இருக்குது. பர்ச்சேஸ்ட் குட்ஸ் ஃபார் கேஷ்னா குட்ஸ் இருக்குது, கேஷ் இருக்குது. கேஷ் இருக்குது ஏற்கனவே, குட்ஸ் மட்டும் தனியாக ஒன்று ஓப்பன் பண்ணோம். சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ், இப்போ ஸ்டாக் வெளியே போகுது ப்ளஸ் கேஷ் வருது. ஸ்டாக் இருக்குது, கேஷ் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஸ்டாக்கோடைய மதிப்பு 10,000, சோல்டு ஃபார் 15னா தெர் இஸ் அன் இம்பேக்ட். வாட்ஸ் தட்? யூ கெயின்டு 5,000 rupees. 10,000 மதிப்பில் 15,000 வித்தால் 5,000 rupees கெயின். ப்ராஃபிட் என்ன சார் பண்ணோம்? அது தனியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுமா? இல்லைங்க. எக்ஸ்பென்சஸ், இன்கம், ப்ராஃபிட் ஆர் லாஸஸ் வாட் எவர் இட் மே பி அட்ஜஸ்டபிள் வித் த ஓனர்ஸ் கேபிட்டல் செல்ஃப். எதில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்? கேபிட்டலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதில் இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது கேபிட்டலில் போயிடும். பெய்டு ரெண்ட் பை கேஷ், கேஷ் நம்மக்கிட்ட இருக்குது, ரெண்ட்டுன்னு ஒன்று இல்லையே சார், தேவையில்லைங்க. நான் ரெண்ட்டுங்கிறது எக்ஸ்பென்சஸ். த பேமெண்ட் கிவ்ஸ் யூ பெனிஃபிட் ஒன்லி ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் எக்ஸ்பென்சஸ், இந்த எக்ஸ்பென்சஸ் இருந்தால் கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ வித் இட் ஸ்மால் பிரீஃபிங் லெட் மீ ஃபினிஷ் அப் தி illustration illustration number 3. Okay, let's see here illustration 3. The same way assets and liabilities அதை நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை டைட்டில். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். A started business with cash, value being 60. அப்போ அது கேபிட்டல், அது பிஸ்னஸ்குள்ளார பணமாக வந்துச்சு. ஓகே, ஸோ திஸ் 60 should be equal to that 60 tally H. First part is over. Second part, purchased goods for cash. Purchased goods குட்ஸுங்கிறது நம்ம ஸ்டாக்கு நம்ம மீன் பண்ணுறோம். ஆல்ரெடி வி ஹேவ் த ஸ்டாக் காலம், நோ நீட் டு ஒரி அபவுட் தட். வேல்யூ எவ்வளோ? 20,000 rupees. அப்போ ஸ்டாக்கு 20,000 rupees அதிகமாகும். இன்னொரு இடம் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் கேஷ் கொடுத்து அனுப்புறீங்க, கேஷ் வில் பி ரெடியூஸ்டு பை 20. இப்போ ரிவைஸ்டு கேஸில் நமக்கு பேலன்ஸ் எப்படி இருக்குது? ஸ்டாக் 20,000ஆகவும் கேஷ் 40,000ஆகவும் ஓனர்ஸ் கேபிட்டல் 60,000ஆகவும் இருக்குது. So 20 plus 40 is equal to 60 tally ஆகுது. And C, sold goods rupees 10 for rupees 15. 10,000 மதிப்பில் குட்ஸ் வெளியே போச்சு, ஸ்டாக் மைனஸ் 10,000 மதிப்பில் ஸ்டாக் வெளியே போச்சு. பணம் எவ்வளோ வருது? ஃபார் 15. 10,000 மதிப்பில் 15,000 கேஷ் வருது. ஸோ கேஷ் கம்ஸ் இன் 15. என்னப்பா இது 10 வெளியே போச்சு 15,000 இருந்துச்சுன்னா ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கே சார். ஆமாம், அது 5,000 ப்ராஃபிட். ப்ராஃபிட் யார் கொடுப்பீங்க? லைபிலிட்டிஸுக்கா, ஓனருக்கா? ஓனருக்கு. ஸோ இட் ஷுட் பி ஆடபிள் டு த ஓனர், விச் இஸ் அ ப்ராஃபிட், which is the profit. After this, what is the balance here? 20 minus 10, 10,000 rupees is the positive balance. 40 plus 15, 55,000 rupees is the balance. And 60 plus 5, 65. இப்போ asset should be equal to the liabilities. 10 plus 55, 65 is the asset, is equal to 65. Correct, we got it. Now, and D. Paid rent by cash. Cash குறையுது, value being 500. So, cashலேருந்து 500 rupees less பண்ணிவிடுங்க. ரெண்ட்டுன்னா அது அசட்டும் கிடையாது, லைபிலிட்டிஸும் கிடையாது, கேபிட்டல் கிடையாது சார். என்ன சார் பண்ணுறது? அதுக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்குறேன். எக்ஸ்பென்சஸ் லாஸாக இருந்தால் ஓனர்கிட்டேருந்து லெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ ரெண்ட் பே பண்ணிங்களா, எதுலேருந்து லெஸ் பண்ணோம்? ஓனர்கிட்டேருந்து. இன்கமாக இருந்தால் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ லெஸ் 500. ஆஃப்டர் திஸ் த பேலன்ஸ் வில் பி 10,000 ஹியர் and 54,500 here and 64,500 here. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வருது? 64,500. Here also we have 64,500, so it gets closed. I hope so now understand this. Clear?